அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்துட்டு விஜய் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காருங்க. அவ்வளோ ஹேப்பியா இருக்காரு. ஏன் அப்படின்னா, தாத்தா வீட்ல வந்துட்டாரு. வந்து தாத்தா தாத்தா நான் இந்த மாரி காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவ வந்து என்கிட்ட பேசினா. எல்லாத்தையுமே சொன்னா தாத்தா. அவள மனசு விட்டு 2 பேரும் பேசினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா தாத்தா, அவளுக்கு இருந்த பயத்த எல்லாமே வந்து என்கிட்ட சொன்னா. எல்லா விஷயத்தையும் நானும் சொன்னேன். என் மேலேயும் நெறைய தப்பு இருக்கு. இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் தாத்தா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சரிப்பா, இப்படியே பேசிட்டே இருந்தா என்னதான் தீர்வு?" அப்படின்னு சொல்லும்போது, "தாத்தா, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல என்ன காவேரி மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து காவேரிய மறுபடியும் பொண்ணு கேட்டு போய் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். ம். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா தாத்தா, கண்டிப்பா அப்படிதான் செய்ய போறேன். காவேரி தான் எனக்கு வேணும். அப்படிங்கிறத வந்து அவ தான் எனக்கு தான் அவன்னு முடிவானதுக்கப்புறம் நானு யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணேன். ஆனா, இப்போ ஊருக்கே தெரியிற மாதிரி அவள கல்யாணம் பண்ண போறேன் தாத்தா." அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவாரு. தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். ப்ரொமோ பயங்கரமா வந்திருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்கு ப்ரொமோ. ஆனா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் பயங்கர ஹேப்பியா இருக்காரு. அவ்வளோ ஹேப்பியா இருக்காரு. ஏன் அப்படின்னா, காவேரி நம்மக்கிட்ட வந்து பேசணும். அவ மனசுல இருக்கிறத நம்மக்கிட்ட சொல்லணும். நம்ம மனசுல இருக்கிறத அவளுக்கு ஷேர் பண்ணணும். அப்படின்னு தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பக்கத்து வீட்ல போய் குடியிருந்தாரு. அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா விஜய் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. காவேரியும் ஓப்பனா சொல்லிட்டாங்க, "நான் உங்கள விரும்புறேன். ஆனா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் உங்களோட வர முடியாது." அப்படின்னு வந்து விஜய்கிட்ட ஓப்பனா பேசியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில ப்ரொமோ வந்ததே கிடையாது. இன்றைக்கி மகாநதி ப்ரொமோ மட்டும் விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. விஜய் தாத்தா மட்டும் அந்த இடத்துல அவ்வளோ அழகா இருந்தது ப்ரொமோல அதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோடு, நாளைக்கான எபிசோட்லாம் முடிச்சுட்டு தான் அந்த ப்ரொமோ வரும். நாளைக்கு லாஸ்ட் இதில தான் வரப்போகுது. ஆனா, தாத்தா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. காவேரி, விஜய் பேசுறதுக்கு. அது என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பயங்கரமா வந்து நெறைய விஷயங்கள் காவேரி, விஜய் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல சாரதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? சாரதா வந்து பேசியிருப்பாங்களா என்னான்னு சொல்லி தெரியாது. ஆனா, காவேரி கிட்ட விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாரி காவேரி தெளிவா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளோட சைட்லேருந்து. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் தாத்தா கிட்டேருந்து கிடைக்கும். தாத்தா வந்து என்ன சொல்வாரு, "நீ சரிப்பா, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்." அப்படின்னு தான் சொல்லுவாரு. கண்டிப்பா நிச்சயமா தாத்தா வந்து விஜய், காவேரிக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா, ம் இந்த இடத்துல வந்து விஜய் முறைப்படி பொண்ணு கேட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த மேளதாளத்தோட போறதா, இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. எனக்கு தெரிஞ்சு மேளதாளத்தோட விஜய் பொண்ணு கேட்க போமாட்டாரு. நர்மதா ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நெறைய கெஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ட்விஸ்ட்டு மேல ட்விஸ்ட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மகாநதி டீம். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கருத்துக்கள ஷேர்